ஹாய் நண்பா, வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா மை டிராயிங் டூல்ஸ். அதாவது என்னோட டிராயிங்ஸ்க்கு நான் ஃப்ரீக்வெண்ட்டாக மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுற டிராயிங் டூல்ஸ் வந்து என்னென்னன்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து நான் என்னென்ன டூல்ஸ் எல்லாமே என்னோட டிராயிங்ஸில் யூஸ் பண்ணுறேன்றது வந்து உங்களுக்கு தெரியும். அதை வச்சு நீங்கள் ஒரு ஐடியா வச்சு உங்களுக்கு என்னென்ன டூல்ஸ் எல்லாம் இன்னும் தேவைப்படுதுன்றதை வந்து நீங்கள் வந்து பார்த்து வாங்கிக்கலாம். இந்த டூல்ஸோட லிங்க்ஸ் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்து அங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா நம்ம சேனல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். இப்போ நம்ம டூல்ஸ் எல்லாமே பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டூல் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த 10B பாக்ஸை வச்சு நீங்க வந்து இல்ல 10B பென்சில்ஸ் மட்டும் தான் இருக்கும்னு நினைக்காதீங்க. இதுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நான் எல்லா பென்சில்ஸுமே வந்து நான் மோஸ்டா யூஸ் பண்ற பென்சில்ஸ் எல்லாமே நான் வச்சிருப்பேன். ஸோ இந்த பென்சில்ஸ் தான் வந்து நான் வந்து என்னோட டிராயிங்ஸ்க்கு வந்து நான் வந்து ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ணுவேன். ஸோ இதுல மோஸ்டா என்னென்ன சைசஸ் எல்லாம் இருக்கும்னு பாத்தீங்கன்னா வந்து கண்டிப்பா வந்து 2B இருக்கும், 4B இருக்கும், அண்ட் தென் வந்து 6B, 8B, 9B, 10B, 12B. ஸோ இந்த கிரேட்ல இருக்கிற பென்சில்ஸ் தான் வந்து நான் மோஸ்டா என்னோட டிராயிங்ஸ் யூஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி வேரியேஷன்ஸ் வந்து நான் ஏன் யூஸ் பண்றேன்னு பாத்தீங்கன்னா லைட் ஷேட்ஸ்க்கு வந்து நம்ம வந்து 2B, 4B யூஸ் பண்ணிக்கலாம். டார்க்கரான வேல்யூஸ்க்கு வந்து நம்ம 10B, 12B யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பென்சில்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இதுல என்னென்ன பிராண்ட்லாம் நான் யூஸ் பண்றேன்னு பாத்தீங்கன்னா கேம்லின் யூஸ் பண்ணுவேன், அப்சரா யூஸ் பண்ணுவேன், அந்த வந்து ஃபேப்ரிக் யூஸ் பண்ணுவேன். இந்த 3 பிராண்ட் தான் வந்து ரொம்ப வந்து அஃபோர்டபுளான பிரைஸ்ல இருக்கும். அந்த வந்து ரொம்பவே வந்து குவாலிட்டிலுமே வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ எப்படி ஷேட் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே வந்து இந்த பென்சிலை வச்சுன்றத வந்து நான் வந்து ஒரு ப்ரீவியஸ் வீடியோவில் நான் போட்டிருப்பேன். அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு நான் மேலே கார்டில் வந்து லிங்க் கொடுக்குறேன். அதன் கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அங்கே போய் பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து நான் என்னோட டிராயிங்ஸ்க்கு வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற பென்சில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து பிரஷஸ். ஸோ இந்த பிரஷஸை பற்றி நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோட லிங்க்கையும் நான் வந்து கார்டில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் போய் பாருங்கள் எப்படி இதை வச்சு நம்ம ஷேட் பண்ணணுன்றது. இந்த பிரஷஸ் யூஸ் பண்ணி வந்து நான் வந்து ஷேடிங்ஸ்க்கு மட்டும்தான் வந்து இந்த பிரஷஸ் யூஸ் பண்ணுவேன். மோஸ்டா வந்து நிறைய பார்ட்ஸ்க்கு வந்து டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ்க்கு வந்து டிஃப்ரெண்ட் பிரஷஸ் யூஸ் பண்ணுவேன். ஸோ அது எல்லாமே நீங்க அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது வந்து என்னோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் யூஸ்ஃபுல் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டூல் என்னோட டிராயிங்ஸ்ல. ஏன்னா ஷேடிங் தான் வந்து ஒரு டிராயிங்கே வந்து பாப்அப் பண்ணி கொடுக்கும், நல்ல ஒரு ரியலிஸ்டிக்கா காட்டும். ஸோ அதுக்காக இந்த பிரஷஸ் வந்து நான் வந்து என்னோட டிராயிங்ஸ்ல வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து பிளெண்டிங் ஸ்டெம்ஸ். ஸோ இந்த பிளெண்டிங் ஸ்டெம்ஸ் இல்லாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ இல்லைன்னா கண்டிப்பா இந்த பிளெண்டிங் ஸ்டெம்ஸை வந்து வாங்கிக்கோங்க. இதோட பிரைஸ்மே வந்து ரொம்ப கம்மி தான். ஸோ இது வந்து மோஸ்டா வந்து நம்ம டிராயிங்ஸ்ல வந்து ஒரு மேஜர் ரோலா வந்து இருக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம கிட்ட பிரஷஸ் இல்லை, எதுவுமே இல்லைனாலும் இந்த பிளெண்டிங் ஸ்டெம்ஸ் இருந்ததுன்னா நம்மளால வந்து அந்த டிராயிங்ஸ் வந்து கொஞ்சம் வந்து ரியலிஸ்டிக்கா, நிறையவே ரியலிஸ்டிக்கா எடுத்துட்டு வர முடியும். இது எப்படி யூஸ் பண்ணணுன்றதையுமே வந்து நான் வந்து ஒரு வீடியோவா போட்டிருப்பேன். ஸோ அது லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ நீங்க அங்க போய் பார்த்து செக் பண்ணிக்கலாம். ஸோ என்னோட அடுத்த டூல் பாத்தீங்கன்னா வந்து டாம்போ மோனோசோரோ எரேசர். ஸோ இந்த எரேசர் பார்த்தீங்கன்னா வந்து வாங்கும் போதே வந்து கூட வந்து ஒரு 2 ரீஃபில்ஸ் இருக்க மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்து மோஸ்டா வந்து நம்ம வந்து ஒயிட் பார்ட்ஸை வந்து எங்கெங்கெல்லாம் ஹைலைட்ஸ் பண்ணணுமோ அந்த இடத்துல யூஸ் பண்ணலாம். ஐஸ்க்கு வந்து ஹைலாஷஸ் வந்து வரையறதுக்கு வந்து இது யூஸ் பண்ணலாம். ஸோ இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது எல்லா ஆர்டிஸ்ட் கிட்டயுமே வந்து இந்த ஒரு டூல் கண்டிப்பா இருக்கணும். இது இருந்ததுன்னா நம்மளால வந்து சின்ன சின்ன ஹைலைட்ஸை வந்து நம்மளால பண்ண முடியும். ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டூல். அடுத்த டூல் நான் என்ன யூஸ் பண்றேன்றத பாத்தீங்கன்னா அப்சரா எரேசர். ஸோ இந்த எரேசர் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவேன்னு பாத்தீங்கன்னா வந்து அவுட்லைன்ஸ் வந்து எரேஸ் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவேன். இது நான் டஸ்ட் எரேசர். இதுல ஒரு பெனிஃபிட்டே அதுதான். ஏன்னு பாத்தீங்கன்னா நம்ம நார்மல் ₹1, ₹2 எரேசர் எல்லாம் வாங்கி யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுல வந்து குவாலிட்டி இருக்காது. நம்ம மோஸ்டா எரேஸ் பண்ணும்போது நம்ம பேப்பர் கூட கிளியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த டஸ்ட் கூட வந்து நிறைய வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த எரேசர் வாங்கி யூஸ் பண்ணுங்க. ஸோ இந்த எரேசர் வாங்கி நம்ம யூஸ் பண்ணோம்னா அந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து டஸ்ட் நம்மளுக்கு வந்து வராது. அந்த வந்து பேப்பர்ஸ்மே வந்து நமக்கு அதே அளவுக்கு பார்க்கும்போது எப்படி இருந்ததோ அதே மாதிரி ஸ்மூத்தா இருக்கும் அவுட்லைன்ஸ் எரேஸ் பண்ணதுக்கு அப்புறமாவும். நெக்ஸ்ட் என்னோட டிராயிங் டூல் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த நீடட் எரேசர். ஸோ இந்த எரேசர் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல். ஏன்னு பாத்தீங்கன்னா நார்மல் எரேசரை வந்து நம்மளால எந்த ஷேப்லயுமே வந்து எடுத்துட்டு வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளால வந்து எரேஸ் பண்ண முடியாது. இந்த நீடட் எரேசரை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இது என்ன ஷேப்ல வேணாலுமே வந்து நம்ம வந்து மோல்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அது பாட்டை வச்சு நம்ம எரேஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நமக்கு சின்ன ஏரியாவை எரேஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து இதோட டிப் வந்து ஷார்ப் ஆக்கிட்டு நம்ம வந்து இது எரேஸ் பண்ணலாம். இல்ல ஒரு லார்ஜ் ஏரியால இருக்கிற அந்த அவுட்லைன்ஸை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும்னா இது கொஞ்சம் ஃபிளாட் ஆக்கிட்டு இதை நம்ம வந்து இந்த மாதிரி பிரஸ் பண்ணி எடுத்தோம்னா அந்த ஏரியால இருக்கிற அந்த ஷேடிங் பார்ட் வந்து என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து லைட் ஆயிடும். அதோட கிராஃபிக்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இது வந்து அப்சர்வ் பண்ணிட்டு அது அந்த ஏரியா வந்து உங்களுக்கு லைட்டா கொடுக்கும். இது ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான டூல். இது கண்டிப்பா வந்து ஒரு ஆர்டிஸ்ட் கிட்ட கண்டிப்பா இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற டூல் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து Derwent சூப்பர் பாயிண்ட் மினி மேனுவல் ஷார்ப்னர். இந்த ஷார்ப்னர் வந்து நான் எல்லாருக்குமே சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னு பாத்தீங்கன்னா நீங்க ₹5 கொடுத்து ஒரு ஷார்ப்னர் வாங்கி அதோட பிளேட் வந்து ஷார்ப்னஸ் போனதுக்கு அப்புறம் திருப்பி ஒரு ஷார்ப்னர் வாங்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான ஒரு பிராண்ட்ல வந்து ஒரு ஷார்ப்னர் நீங்க வாங்கி உங்க டெஸ்க்ல வந்து நீங்க வந்து மாட்டி வச்சுக்கிட்டீங்கன்னா
இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு அந்த பிளேடுமே வந்து உங்களுக்கு அவ்வளவு சீக்கிரத்துல வந்து உங்களுக்கு வந்து ஷார்ப்னஸ் போகாது. ஸோ இதுதான் வந்து நான் மோஸ்டா என்னோட இது என்கிட்ட வந்து டேபிள் எதுவுமே இல்லை, அதனால நான் வந்து கையில வச்சு தான் வந்து நான் மேனுவலாவே வந்து என் கையில ஒரு சைடில் பிடிச்சிட்டு இன்னொரு சைடில் வந்து நான் வந்து இந்த ரொட்டேட் பண்ணி நான் வந்து ஷார்ப் பண்ணிப்பேன். ஸோ இது கண்டிப்பா வந்து ஒரு ஆர்டிஸ்ட் கிட்டயுமே இருக்கணும். நெக்ஸ்ட் என்னோட டிராயிங் டூல் என்னன்னு பாத்தீங்கன்னா யூனிபால் பிராண்ட்ல ஒயிட் ஜெல் பென். ஸோ இந்த ஒயிட் பென் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா, சில இடத்துல வந்து சில பேர் வந்து அந்த ஐஸ் பார்ட் இருக்க இடத்துலலாம் வந்து நம்ம ஒயிட்டா இருக்கணும்னு நம்ம எதிர்பார்ப்போம். பட் ஷேடிங் அதுல ஒன்ஸ் பட்டுடுச்சுன்னா வந்து நம்மளால என்னதான் எரேஸ் பண்ணாலுமே அது வந்து அதோட ப்ரீவியஸா இருக்கிற அந்த ஒயிட் கலருக்கு வராது. ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து இந்த ஒயிட் ஜெல் பெனை நம்ம யூஸ் பண்ணோம்னா அந்த இடம் வந்து பார்க்கறதுக்கு அப்படியே ரியலிஸ்டிக்கா ஒயிட்டா இருக்கும். இது மோஸ்டா வந்து நான் வந்து ஐஸ்ல இருக்கிற அந்த டீடைல்ஸை ட்ரா பண்றதுக்காக வந்து நான் யூஸ் பண்ணுவேன். அந்த இடத்துல எங்கெங்கெல்லாம் ஒயிட் பார்ட் வேணுமோ அந்த இடத்துல நான் இதை யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இது ரொம்ப வந்து அந்த இடத்துக்கு யூஸ் ஆகும். மோஸ்டா வந்து நீங்க ஒயிட் பார்ட்ஸ் எங்கெங்கெல்லாம் ஹைலைட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்னோட டிராயிங் டூல் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து பென்சில் எக்ஸ்டெண்டர். ஸோ இந்த எக்ஸ்டெண்டர் வந்து எதுக்கு யூஸ் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, நம்ம பென்சில்ஸ் வந்து ரொம்ப வந்து ஒரு மீடியம் சைஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் நம்மளால வந்து ஹோல்ட் பண்ணி ஷேட் பண்ண முடியாது. அப்போ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்டெண்டர் உங்ககிட்ட இருந்ததுன்னா அப்போ அந்த பென்சிலை வந்து நீங்க வந்து இந்த இடத்துல போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உங்க பென்சில் வந்து இந்த அளவுக்கு வந்து சின்னதாயிடுச்சு, என்னால வந்து பிடிச்சி ஷேட் பண்ண முடியல அப்படின்னா நம்ம இந்த எக்ஸ்டெண்டர்ல வந்து இதை ரிலீஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணி இதை வந்து ஹோல்ட் பண்ணிட்டோம்னா இது நல்லா டைட்டா வந்து இந்த பென்சில் வந்து ஹோல்ட் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் நம்மளால வந்து ஈஸியா ஷேட் பண்ண முடியும். நம்ம சின்னதாயிடுச்சுன்னு சொல்லி அந்த பென்சிலை வந்து தூக்கி போடாம அதையுமே நம்ம யூஸ் பண்றதுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது வந்து நிறைய வந்து அமேசான்லயும் பிளிப்கார்ட்லயுமே வந்து நிறையவே கிடைக்குது. ஸோ நான் அதோட லிங்க்ஸ் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன், நீங்க வந்து அங்க பார்த்து வாங்கிக்கலாம். என்னோட நெக்ஸ்ட் டிராயிங் டூல் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய பிரஷ். ஸோ இது எதுக்கு நான் வந்து யூஸ் பண்ணேன்னு பாத்தீங்கன்னா லாஸ்டா தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம டிராயிங்ஸ் எல்லாம் ட்ரா பண்ணதுக்கு அப்புறம் அவுட்லைன்ஸ் எல்லாமே வந்து நான் வந்து என்னோட அந்த அப்சரா நான் டஸ்ட் எரேசரை வச்சு எரேஸ் பண்ணும்போது அதுல இருக்கிற டஸ்ட் எல்லாமே வெளியே வரும். ஸோ அந்த டஸ்ட் எல்லாமே வந்து நான் வந்து கையால ரிமூவ் பண்ணனா ஆல்ரெடி என் கையில வந்து அந்த கிராஃபிக்ஸ் எல்லாமே இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க வந்து ஒட்டிட்டு இருக்கும். ஸோ நான் அப்படியே கை வச்சு நான் இந்த மாதிரி பண்ணும்போது அந்த பேப்பர்ஸ்ல என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அந்த பிளாக்னஸ் வந்து அப்படியே ஒட்டிக்கும். ஸோ மறுபடியுமே வந்து நான் எரேஸ் பண்ற லெவலுக்கு வரும். ஸோ அப்புறம் என்ன பண்ணுவேன்னா எரேஸ் பண்ணிட்டு இந்த பிரஷை வச்சு நான் என்ன பண்ணுவேன் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து அதை ரிமூவ் பண்ணி விடுவேன். ஸோ இந்த மாதிரி ரிமூவ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து சாஃப்டாவும் இருக்கும், அதே சமயத்துல வந்து உங்களோட பேப்பரோட அந்த பேக்ரவுண்டுமே வந்து பிளாக் ஆகாம உங்களுக்கு வந்து சேஃப்டியா இருக்கும். ஸோ மோஸ்டா வந்து இதை வந்து அந்த மாதிரி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. டஸ்ட் எல்லாமே ரிமூவ் பண்றதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்டா என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு மார்க்கர் இல்லைன்னா வந்து ஒரு பிளாக் பென்னே கூட சொல்லலாம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு டிவிடி அண்ட் சிடி மார்க்கர். ஸோ இதை வச்சுதான் வந்து நான் வந்து லாஸ்டா வந்து நான் டிராயிங்ஸ் ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து சிக்னேச்சர் போடுவேன். ஸோ ஒரு ஆர்டிஸ்ட்க்கு வந்து மெயினான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து சிக்னேச்சர். ஸோ உங்க டிராயிங்ஸை வந்து உங்க சிக்னேச்சரோட நீங்க வந்து அடுத்தவங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா, இல்லைன்னா வந்து ஒரு போர்ட்ரேட்டை டிரா பண்ணதுக்கு அப்புறம் உங்க சிக்னேச்சர் அதுல இருந்ததுன்னா ஸோ வந்து அது வந்து ஒரு பார்க்கறதுக்கு ஒரு நல்ல லுக்கா இருக்கும். அது நீங்க டிரா பண்ணீங்கன்றது வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ மோஸ்டா வந்து எல்லாருமே வந்து சிக்னேச்சர் போடுறதுக்கு வந்து ஒரு யூனிக்கான சிக்னேச்சர் வந்து நீங்க வந்து உங்களுக்காக கிரியேட் பண்ணிக்கோங்க. அந்த சிக்னேச்சரை உங்க டிராயிங்ஸ்ல வந்து எல்லா டிராயிங்ஸ்லயுமே வந்து ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து போடுங்க. ஏன்னா நிறைய இப்போ டிராயிங்ஸ் பாத்தீங்கன்னா வந்து நம்ம ப்ரொஃபைல்ல இருந்து எடுத்து வேற ஒரு ப்ரொஃபைல வந்து அவங்க டிரா பண்ணதான் வந்து போட்டுருவாங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்க டிராயிங்ஸ்ல வந்து எடிட் பண்ணும்போது நீங்க ஃபுல் டிராயிங் எடுத்து நீங்க போட்டோ எடுத்ததுக்கு அப்புறம் சும்மா நார்மலா ஏதாச்சும் ஒரு எடிட்டர் வச்சு அதுல ஏதாச்சும் உங்க பேர் ஒரு உங்களோட இன்ஸ்டாகிராமோட பேஜோ உங்க ஆர்ட் பேஜோ எது இருந்தாலுமே வந்து அது ஒரு வாட்டர் மார்க் மாதிரி வந்து நீங்க போட்டுருங்க. அப்பதான் வந்து மத்தவங்களால வந்து உங்க ஆர்ட்டை வந்து திருடி அதை வந்து அவங்களோட ஆர்ட்னு சொல்லி ஏமாத்த மாட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு சிக்னேச்சர் வந்து ட்ரை பண்ணுங்க உங்க டிராயிங்ஸ்ல. அந்த வந்து வாட்டர் மார்க்ஸுமே ட்ரை பண்ணுங்க. ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்க டிராயிங்ஸ் வந்து மிஸ்யூஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் தென் வந்து இன்னும் என்னென்ன வீடியோ நான் பண்ணணும்ன்றத வந்து கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்றதையும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் இன்னும் என்னென்ன டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணேன்றத வந்து நான் பார்ட் 2 வீடியோ நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ அதையுமே பாருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. லவ் யூ ஆல்.